தான் நடக்கணும். அப்ப நான் பார்த்த அவர் எப்படி கல்ல வச்சிருக்கிறாருன்னா, அவர் ஒரு புது உருவத்தை உருவாக்கிட்டாரு. அந்த கல்லை சுத்தி நிறைய கைகள், ஒரு நெற்றிக்கண் ஓப்பர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ள வடிவம். அப்ப அது வச்சோன்னே அதுக்கு ஒரு உருவகம் கொடுத்தாச்சு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு கல்லை எடுத்துட்டு போய் ஒரு உருவகப்படுத்திட்டு உருவகம் கொண்டு வந்து இந்த உருவம் ஏற்றி இருக்கீங்கல்ல, இதுபடி கொடுத்துட்டீங்கன்னா அது வேற மாதிரி வேலை செய்யும். அது மாந்திரிகத்துல உச்சத்துல வேலை செய்யும். அப்ப என்னமா பண்ணும், இந்த ஏவல்ங்கிறாங்கல்ல, அந்த ஏவல் வேலையை செய்யும். எவன் ஒருத்தன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறானோ அவன் தான் அதுக்கு எஜமான். அவனுக்காக எவன் அந்த சிலையை பார்க்கிறானோ, சிலையை கும்பிடுறானோ, இல்ல நகரத்துல சில பேர் இருக்கிறானோ, அவனை எல்லாம் இழுத்தாந்து போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன பாரு, வந்தவனை விடாது, என் எஜமான போய் பாரு, என்ன பாரு, என் எஜமான பாரு, என்ன பாரு, என் எஜமான பாரு. இதுதான் சித்து ஏவல்னு சொல்லுவாங்கல்ல. 2 எலும்புத்தி மத்தோட அந்த சிலை என்ன பண்ணும்னா, உலகத்துக்கே சூனியம் வச்ச மாதிரி எல்லா பேச்சும் இழுத்துட்டு வரும். எவனாவது ஒருத்தன் கும்பிட்டுட்டான்னு வச்சுக்க, அவன் அவ்வளவுதான் கைதி ஆயிட்டான்னு அர்த்தம். விடாது. கண்ணா அப்படியே அப்படியே ஒரு அது எப்படி இருக்குன்னா கடவுள் மாதிரியே காட்டும். அதான் கடவுள். ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 17 வயசுல இருந்து 29 வயசுல பெண்கள் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அந்த கல்லுகிட்ட. சத்தியமா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பேய் கிட்ட உட்கார்ந்துருக்காங்க. அச்சலாக நாம் பார்த்த பேய் அது. அத பெரிய ஒரு 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 சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பேய். கண்ணுக்கு முன்னாடி நாம் பார்த்த பிரம்மாண்டமான பேயிலே இந்த பேய் தான். எங்க ஊர்ல சொல்லுவாங்க காட்டேரிம்பாங்க. காட்டேரியில 2 தன்மை இருக்கு. ஒரு நல்ல தன்மை காட்டேரி இருக்கு, ரொம்ப ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துற காட்டேரியும் இருக்கு. நாம் பார்த்த பிரம்மாண்டமான காட்டேரி, நாங்கெல்லாம் ரொம்ப